Hello. Hello. Hi. Hi. Happy birthday. Thank you so much. This is for you. Wow, whole photo. Thank you so much. Okay, look on that. Wow. Very nice. Very nice. Wow, hi, okay. வாங்கம்மா வாங்கம்மா Wow. Thank you so much. யாரு கொடுத்தா? உங்களை தேடி உங்கள் பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு பெரியவர் வந்திருக்காரு. ரொம்ப நன்றிம்மா அப்பா ஏன் ஏன் நல்ல காலில் அழுகுற யாரு Thank you so much, Satan. Tulia, பிடிக்கூடாதா? Hi, Saipa, I love you. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே போன நாளைக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன். இன்னைக்கு நான் போய் பார்க்கல. வீட்லயே சாமி கும்பிட்டேன். சரி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு என் வீட்டில் எவ்வளோ பெரிய சாயப்பா இருக்காரு பாருங்க. ஸோ எனக்கு எல்லாமே இவர் தான். நீங்கள் அவரை பார்க்க வரலன்னு சொல்லி அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. நான் இது எதுவும் பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு என்னை பற்றி யோசிக்கிற ஒரு ஆளுன்னா சின்னாவா என் தங்கச்சி சின்னாவா இருக்கணும், இல்லைன்னா தவுமணி அக்காவா இருக்கணும். சரி, யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம அப்புறமா வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேக் கட்டிடலாமா? ஓகேவா? And thank you so much for the peaches. Thank you so much. அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. Thank you. Nani வைத்திட்டு ஹாய் பிரியாக்கா, ஹாப்பி பர்த்டே. Thank you. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் உங்களை தேடி வந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த பெரியவரை கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி கெஸ் பண்ண முடியும். கெஸ்ஸிங் தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கெஸ் பண்ண தொடங்கலாமா? யார் அது தவுமணி அக்கா. அனுப்பியிருப்பாங்க? தவுமணி அக்கா, ராஜேஸ்வரி. அவங்க தான் நான் இன்னைக்கு கொடுத்தவங்க. ஆமா, அவங்க. நவா. எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்? ஒரு வாட்டி தானே? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க. கெஸ்ஸிங் தவறு. ஸோ நம்ம தண்டனையை ப்ரொசீட் பண்ணலாமா? ராஜேஸ்வரிம்மா ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொன்னது ராஜேஸ்வரி, ராங். ஸோ தண்டனை செய்யலாமா? சொல்லுங்க, யாரு? யார் அப்படின்னு நீங்கள் தண்டனை செஞ்சு முடிஞ்ச பிற்பாடு தான் சொல்லுவேன். ஓகே, ஐயோ, ஐயோ, ரொம்ப உன் மனசு கஷ்டப்படும் அக்கா. நீங்க delete பண்ணிடுங்க அக்கா. அவங்க மனசு கஷ்டப்படும் அக்கா. நீங்க delete ரொம்ப மனசு கஷ்டப்படும் அக்கா. யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க மனசுல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. என் மனசுல எல்லாம் இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். சரி, நம்ம தண்டனை செஞ்ச பிற்பாடு நான் சொல்கிறேன் யாருன்னு.
நீங்கள் சொன்ன பேரா இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நவாவா இருக்கணும், இல்ல தமனி அக்காவா இருக்கணும். ரவுமணி அக்கா வந்து ராஜேஷ் அக்கா. ராஜேஷ் அக்கா, yes. ஓகே. ஸோ அவ கரெக்டாக இல்லையான்னு நான் அப்புறமா சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து Point. Yes. She's the one. அவங்க தான் இன்னைக்கு வந்து கொடுத்தாங்களா? Huh? அவங்க தான் இன்னைக்கு வந்து கொடுத்தாங்களா? இன்னைக்கு வந்து கொடுத்தாங்களா? ஸோ நம்ம வந்து டான்ஸ் ஆடிடுவோம். ஓகே. மிக்க நன்றிக்கா. யாருக்கு ஆட தெரியல? இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆடத்தரல ஆடத்தரலன்னு சொல்லிவிட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு வேற ஆடத்தரல. சூப்பராக ஆடுறீங்க சீரியஸாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் அதை ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இன்னைக்கு பிரியாக்காவுக்கு பர்த்டே. ஒருத்தவங்க வந்து இந்த பாபா செல்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பெரியவர் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இவரை கொடுத்தவங்க? நவா தான் வந்து கொடுத்தாங்க. நவா தான் வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து கொடுக்கல. அவர் மூலியமா நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. யார் வந்து கொடுத்தான்னு தானே கேட்டேன். சாயப்பா. ஆமாவா? ஸோ வந்து கொடுத்தது நான் தானே. ஆனால் நீங்கள் சொன்ன விடை ஓ மை காட், இப்படி வந்துட்டீங்களா? ரொம்ப லேட்டாக ஸ்ட்ரைக் பண்ணுது உங்களுக்கு. ஸோ என்னை கொடுக்க சொன்ன நபர் முதலேருந்து ஒரு 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நவா, ராஜேஷ் அக்கா. ஸோ 2 பேர்த்துல ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க. யாராக இருப்பாங்க? ராஜேஷ் அக்கா. அவங்க தான் கன்ஃபார்ம். நவாவா இருக்க மாட்டாங்க. இல்ல, அவர் வந்து எப்பயுமே ஒரு வாட்டி செஞ்சிட்டாங்க, அவர் திருப்பி அதை செய்ய மாட்டாங்க. ஸோ இது கொடுத்தவங்க ராஜேஷ் அக்கா. ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்தது இல்லை. ஸோ 2 பேருக்குமே தெரியும் நான் ரொம்ப இவரோட லவ்வர்னு சொல்லி தெரியும், இவரோட அடிமைன்னு சொல்லி தெரியும். ஸோ எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம். அப்போ கன்ஃபார்மாக நவா கிடையாது. நவா வந்து ஒரு வாட்டி செஞ்சிட்டாங்க, செஞ்ச விஷயத்தை திருப்பி செய்ய மாட்டாங்க. ஸோ இது கொடுத்தவங்க யாரு? தவுனி அக்கா, ராஜேஷ் அக்கா. அவங்க தான் கன்ஃபார்ம். ஆமா. மாற்று ஏதாச்சும் No. இல்லை. சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். ஸோ அந்த மெசேஜை கேட்டுட்டு இது கொடுத்தவங்க ராஜேஷ் அக்காவா இல்லை நீங்கள் சொன்ன பேரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகே. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, ஆனால் கொடுத்த நபருக்கு வேலை, வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நீங்கள் வந்து கேக் வெட்டணும், எனக்காக வந்து கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அவங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இவர் வந்து சாய் அப்பா மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவும் சேர்த்து. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணீங்க உங்கள் அப்பாவோட கால்க்கு. எல்லா வருஷமும் எங்கள் அப்பா கால் பண்ணுவாங்க, இந்த வருஷம் எனக்கு கால் பண்ண மாட்டுறாரு, இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப அழுந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யார் இருக்காங்க யார் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடாது. உங்கள் துணையாக என்றைக்குமே சாயப்பா உங்களுக்காக எப்பயுமே உங்கள் அருகில் இருப்பாங்க சொல்லி கொடுத்த நபர் கரெக்ட். எஸ், ராஜேஷ் அக்கா. அவங்க தான் வந்து
அன்பான தங்கைக்கு ஹாப்பி பர்த்டே. இன்று போல் நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், எதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெரியவரை அனுப்பியிருக்காரு. இந்த பெரியவரும் உங்கள் அப்பாவோ ஒன்றுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நான் காலைல உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தது, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது சொல்ல எனக்கு நிறைய நல்ல உள்ளவங்களும் கூடியே இருக்கிறாங்க நிறைய பேர். அது எப்பயுமே இருப்பாங்க. அவாவாக இருந்தாலும் சரி, இவங்களா இருந்தாலும் சரி, எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்ல உள்ளவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அது போதும். எனக்கு 2000 பேர் தெரியும், 3000 பேர் தெரியும், இது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கூட பக்கத்தில் இருக்கிறது யாரு, எனக்கு ஒரு கண்ணீரை துடைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டால் எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அப்பாவை எனக்கு திருப்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்பாவை ஃபோனு காணா, ஃபோனு அடிக்கல, இந்த வருஷம் எனக்கு விஷ் பண்ணலன்னு சொல்லி காலையில் உங்கள்கிட்ட சொல்லி நான் அழுந்தது வந்துட்டு இந்த அப்பாவுக்கு விளங்கி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. இந்த அப்பா ரூபத்தில் ரொம்ப நன்றி அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கரண், ஹர்வின், மாறன், தினேஷ், சுந்தரி, பெரியம்மா, ராஜேஸ்வரி அக்கா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன பேர் எல்லாமே சேர்ந்து ராஜேஷ் அக்காவை சேர்ந்து தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சிரிச்சிங்களே, இன்று போல் நீங்கள் சிரிக்கணும், ஆடி பாடின மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி விஷஸ் கொடுத்து தான் உங்கள் அன்புள்ள அக்கா உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? அழுவக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அப்பா மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற நல்ல உள்ளங்கள் எப்பயுமே உங்கள் மேலே அன்பு காட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் அந்த இவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிருக்கோம். பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாக எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன். My gift for you. இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்கள் ஹாப்பியாக போகணும், ஹாப்பியாக இருக்கிறதுக்காக இந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப தேங்க்யூ. பர்ஃப்யூம் அது? எஸ், இஸ் மை ஓன் பிராண்ட். ஸோ தேங்க்யூ, கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் அக்கா.